காமத்துப்பால் கற்பியல். வணக்கம். அதிகாரம் 116 பிரிவாற்றாமை. தலைவியின் பிரிவாற்றாமையை பேசுகிறது இவ்வதிகாரம். குறள் எண் 1151. செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. செல்லாமை பிரியாமை. வல் விரைவாக, வரவு வருகை, வல்வரவு விரைந்து வருதல். பிரிந்து செல்லவில்லை என்றால் என்னிடம் சொல், பிரிந்து சென்று விரைந்து திரும்புவேன் என்பது பற்றி அப்பொழுது உயிரோடு இருப்பவரிடம் சொல் என்பது கவிதை பொருள். குறள் எண் 1152. இன்கண் உடைத்து அவர் பார்வல், பிரிவு அஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு. பார்வல் பார்வை நோக்கு, புன்கண் துன்பம். தலைவன் பார்வை முன்பு இனிமை உடையதாக அன்பு நிறைந்த பார்வையாக இருந்தது. இப்பொழுது தலைவன் தழுவுவதும் பிரிவை உணர்த்துவதால் பிரிவாரோ என்னும் அச்சம் தரும் தன்மையதாக உள்ளது என்பது தலைவி கூற்று. குறள் எண் 1153. அரிது அரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும், பிரிவு ஓர் இடத்து உண்மையான். அறிவுடையார் கண்ணும் ஓர் இடத்து பிரிவு உண்மையால் தேற்றம் அரிது என கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். பிரியேன் என்னும் காதலர் பிரிந்து செல்லுகின்றார். யாரை நம்புவது, எதை நம்பி தேற்றிக் கொள்வது என்பது தலைவி புலம்பல். தன்னை பற்றி அறிந்த தலைவரிடமும் பிரிவு உள்ளது. எனவே ஒருவரை தெரிந்தும் தெளிந்தும் வாழ்வது என்பது அரிதாகிறது என்கிறாள் தலைவி. குறள் எண் 1154. அழித்து அஞ்சல் என்றவர் நீப்பின், தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு. தெளித்த தெளிவித்த சொல் மொழி. தேரியார் தெளிந்தவர் இங்கு தலைவியை குறிக்கும். தன்னை மூன்றாமவராக வைத்து பேசுகிறாள். இக்கவிதைக்கு அடிவழி பொருள் அறிவோமே. அழித்து அஞ்சல் என்ற அவர் நீப்பின், அன்பால் உருகி அஞ்சாதே என்ற என் தலைவன். தெளித்த சொல் தேரியார்க்கு தவறு உண்டோ. தேரியார் இங்கு தலைவியை குறிக்கும். தலைவனின் சொல்லை நம்பி தெளிந்தவள். அவர் சொன்ன சொல்லை, பேசிய பேச்சை நம்பியது குற்றமா என்பது தலைவியின் வினா. குறள் எண் 1155. ஓம்பின் அமைந்தார் பிரிவு ஓம்பல், மற்று அவர் நீங்கின் அரிதால் புணர்வு. தலைவி தன் தோழியிடம், தோழி, என் உயிரை காக்க விரும்பினால் காதலர் பிரியாமல் இருக்க வழி செய். அவர் பிரிந்தால் கூடுதல் அரிதாகும். வல்வரவு வாழ்வார்க்கு உரை என்பது போல தன் உயிர் நீங்கும் என்கிறாள். குறள் எண் 1156. பிரிவு உரைக்கும் வன்கண்ணர் ஆயின், அரிது அவர் நல்குவர் என்னும் நசை. வன்கண்ணர் அன்பற்றவர், அன்பு இல்லாத தலைவன். பிரிவை சொல்லுவதால் அன்பு இல்லாத தலைவன் ஆகிவிடுகிறான். நல்குவர் அன்பு செய்வார், நசை விருப்பம். ஆசை வீணானது என்பது தலைவியின் பிரிவு உணர்ந்த மனநிலை ஆகும். பிரிவை என்னிடம் சொல்லும் அன்பற்றவரான தலைவன் மீண்டு வந்து அன்பு செய்வான், அன்பு செய்யும் தலைவன் ஆவான் என எண்ணுவதும் வீண் ஆசைதான் என்பது தலைவனை பற்றிய தலைவியின் மொழி ஆகும். குறள் எண் 1157. துறைவன் துறந்தமை தூற்றாகொல், முன்கை இறையிரவா நின்ற வளை. தலைவியின் வளையலை பற்றிய கவிதை. இறை மணிக்கட்டு, இரவா கடக்கும் சுழலும். துறைவன் துறந்தமை, தலைவன் பிரிய இருக்கிறான் என்பதை யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. முன்கையிலிருந்து மணிக்கட்டை கடந்து கழன்று விழும் என் வளையல்கள் அறிவித்து விடுகின்றன. முன்கை இறையிரவா நின்ற வளை. தலைவன் பிரிவை
வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என தன் மெலிவை வளையல் மேலிட்டு உணர்த்துகிறாள் தலைவி தோழியிடம். குறள் எண் 1158. இன்னாது இனன் இல் ஊர் வாழ்தல், அதனினும் இன்னாது இனியார் பிரிவு. இனியார் தலைவன். இனன் இல் ஊர் வாழ்தல் இன்னாது, அதனினும் இனியார் பிரிவு இன்னாது என கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். இனன் இன் ஊர் வாழ்தல் இன்னாது என்பது சுற்றம் இல்லாத, உறவு இல்லாத, தனக்கு வேண்டியவர் இல்லாத ஊரில் வாழ்தல் துன்பம் தருவது. அதனினும் இனியார் பிரிவு இன்னாது, இனியவராகிய காதலரின் பிரிவு அதைவிட துன்பம் தருவது என்கிறாள் தலைவி. குறள் எண் 1159. தொடிற்சுடின் அல்லது காமநோய் போல விடிற்சுடல் ஆற்றுமோ தீ. தீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியை இறுதிச் சீராக கொண்ட கவிதை. தொட்டால் சுடும் நெருப்பை விட காமநோய் கொடியது என்பது தலைவியின் புலம்பல். பிரிவாற்றாமையால் வாடும் தலைவி தோழியிடம் ஆற்றியிரு என்கிறாயே தோழி, நெருப்பு அதை தொட்டால் தான் சுடும். இக்காமநோய் போல் தொடாவிட்டாலும் அதை விட்டு நீங்கிய பொழுதும் சுடும் வல்லமை உடையதோ என்கிறாள். எனவே நான் காமநோயால் வருந்துகிறேன் தோழி என்கிறாள். உண்டார்கண் அல்லது அடுநரா காமம்போல் கண்டார் மகிழ் செய்தல் இன்று என கள்ளையும் காமத்தையும் உரழ்ந்து பேசுகிறது தலைவன் கூற்று கவிதை. உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல் காமத்திற்கு உண்டு என்பதும் கள்ளையும் காமத்தையும் இணைத்து காட்டும் கவிதைதான். குறள் எண் 1160. அரிது ஆற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவு ஆற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர். இயல்பு நிலைக்கு வந்த தலைவியின் மனநிலை பற்றிய கவிதை. தலைவனை பிரிந்த தலைவியின் பிரிவை பேசும் கவிதை. காதலர் பிரிவு பொறுத்தற்கரிய பிரிவு, துன்ப நோய் செய்யும் பிரிவு, ஆற்றி இருப்பதற்கு அரிய பிரிவு. இவற்றிற்கெல்லாம் உடன்பட்டு பிரிவை பொறுத்து வாழ்பவர் பலர் என்கிறாள் தலைவி.